நீ ஹர்ட் ஆயிருக்கன்னு எனக்கு புரியுது பிரீதா. ஆனா ப்ளீஸ் நீ அழாத. நீ அழுதனா எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு பிரீதா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்க 2 பேரும் மட்டும் அங்க வராம இருந்திருந்தா. நாங்க வரமாட்டோம்னு எதுக்காக நீ யோசிக்கிற பிரீதா? நாங்க எப்பவுமே உனக்கு துணையா தான் இருப்போம். நீ எங்க இருக்கியோ அங்க கண்டிப்பா நாங்களும் இருப்போம். எங்களை நம்பு, நீ எங்க இருப்பியோ அங்க நாங்க இருப்போம். ஐ ப்ராமிஸ் யூ. இங்க பாருங்கண்ணா, நீங்க உங்க விஷயத்துல மட்டும் பேசுங்க, ஓகே? எனக்கும் சேர்த்து நீங்க ப்ராமிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல இப்ப உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்ன ஆச்சா? இவகிட்டே கேளுங்க. எனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக கோவப்பட்டேன்னு இவ சொல்லுவா உங்ககிட்ட. நிறுத்து. நீ இந்த மாதிரி பேசாத. நான் தான் இவகிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ கரண். பிரீதா இங்க பாரு, நீ தயவு செஞ்சு அழ வேண்டிய அவசியமே இல்ல. நீ எதுக்காகவும் கஷ்டப்பட வேண்டாம். நடந்த விஷயத்த ஒரு கெட்ட கனவா நினைச்சு நீ மறந்துரு ப்ளீஸ். இன்னைக்கு என்னால உங்க 2 பேரோட பார்ட்டி வீணா போயிடுச்சு. நீ எதுக்காக இந்த மாதிரி யோசிக்கிற பிரீதா? உன்னை விட பார்ட்டி என்ன ரொம்ப முக்கியமா? பார்ட்டி உள்ளதானே நடக்குது, நாம இங்க இருக்கோம். எதுவுமே ஸ்பாயில் ஆகல. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். உனக்கு எங்க உதவி தேவைப்பட்டா நாங்க உன் கூட இருக்க மாட்டோம்னு ஏன் யோசிக்கிற? நாங்க எப்பவும் உன் கூடயே இருப்போம். இது வரைக்கும் நாங்க உனக்கு துணையா இருந்தோம், இதுக்கப்புறமும் நாங்க உனக்கு துணையா இருப்போம். நாங்க 2 பேரும் உனக்கு. நான் உன் பக்கத்துல இருப்பேன் பிரீதா. இப்ப சீக்கிரமா கண்ணை தொடச்சுக்கோ. இதோ என்கிட்ட இந்த மேஜிக் கர்ச்சீஃப் கூட இருக்கு. இதனால உன் கண்ணீரை தொடச்சா இதனால உன்னோட மேக்கப்போ இல்ல ஐலைனரோ கூட களையாது. ஆக்சுவலி நீ அழும்போது சுத்தமா நல்லாவே இல்ல. கரண், பிரீதா நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். ஜானகி ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. நான் மாஸ்க் போட்டிருந்தும் கிரீஷுக்கு நல்ல அடையாளம் தெரியுது. அவனை பார்த்ததும் நானும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். அதுவும் அவன் மாஸ்க் போட்டிருந்தப்போ. பிருத்திவி மட்டும் எப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கான்? அவன் மாஸ்க் போட்டிருந்தோம் அவனை யாருமே பார்க்கலன்னு எப்படி சொல்லிட்டு இருக்கான்? சொந்தக்காரவங்க மாஸ்க் போட்டிருந்தா அவங்க யாருன்னு கண்டுபிடிக்காத முட்டாளதான் இருப்பான். ஐயோ, நான் ஷர்லினை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்ல. ஜானகி சீக்கிரம் போ. என்ன இப்படி யோசிக்கிற? ஹாய் கரீன் ஆண்டி. ஹாய் ஷர்லின். ஓ மை காட். ஷர்லின், நீ எங்க இருந்த? மறுபடியும் நீ எதுக்கு இந்த மாஸ்க போட்டிருக்க? நீ இந்த மாஸ்க போட்டிருந்தீன்னா நீ யாருன்னே அடையாளம் தெரியல. கரீனா உனக்கு தெரியும்ல, ரொம்ப நேரமா நான் இவளை தேடிட்டு இருந்தேன். இவ இந்த ஸ்டெப்ஸ் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்திருக்கா. மாஸ்க கழட்டு. அங்க நான் தானே உட்காந்துட்டு இருந்தேன். என்ன தவிர யாருமே இல்லையே. அப்ப எதுக்காக ஷர்லினோட அம்மா இப்படி போய் சொல்றாங்க? மா போது நிறுத்துங்க. ஜஸ்ட் லுக் அட் கரீனா ஆண்டி. நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ தேங்க் யூ so much. ஆக்சுவலி நீயும் ரொம்பவே அழகா இருக்க. ப்ளீஸ், உங்களை விட ஒண்ணு நான் அதிகமா பிரிட்டியா இல்ல. எனக்கு என்னமோ இங்க இருக்கிறதுல நீங்க தான் ரொம்ப அழகா தெரியுறீங்க. மோஸ்ட் பியூட்டிஃபுல் லேடி இன் தி வேர்ல்ட். ஓ ஹவ் ஸ்வீட். தேங்க் யூ. இங்க ஏதோ சரியில்லைன்னு மட்டும் புரியுது. பிருத்திவி ஒரு பக்கம் அவன் இங்கே தான் இருந்தேன்னு சொல்கிறான், இன்னொரு பக்கம் இவளும் இங்கே தான் இருந்தேன்னு சொல்கிறா. ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் இவங்க 2 பேருமே இங்கே இல்லைன்னு. ஆனால் கண்டிப்பாக இவங்க வேற எங்கேயோ இருந்திருக்கணும். ஆனால் இங்கே வந்துட்டு எல்லார்கிட்டையும் பேசி பேசி இங்கே தான் இருக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு புரியுது. ஆனால் எதுக்காக இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க? இவங்களுக்கு வர டைம் ஆயிடுச்சுன்னா எதுக்காக இப்படியெல்லாம் சொல்லி சமாளிக்கிறாங்க? சரளாக்கா வந்து நான் வர லேட் ஆயிடுச்சுன்னு சாதாரணமாக தானே சொல்லுவாங்க. நான் பேசாமல் ஒன்று பண்ணுறேன். ஃபோன் எடுத்து அக்காவுக்கு கால் பண்ணுறேன். கரண், நான் சொல்றதை கேளு. கரண் இல்ல ப்ளீஸ். என்னடா பண்ற நீ? நீ எதுக்கு பிரீதா கிட்ட இவ்வளவு ரூட் ஆகுற? நீ எதுக்கு அவகிட்ட இவ்வளவு ஸ்வீட்டா பிஹேவ் பண்ற? என்ன பேசிட்டு இருக்கடா நீ? இப்பதான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அவளுக்கு. அந்த பையன் அவகிட்ட தப்பா நடந்து. அவன் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு தான் அவனை அடிச்சு விரட்டி அனுப்பியாச்சுல. அடுத்த நிமிஷம் அதை தூக்கி எரிஞ்சிட்டு கேஷுவலா இருக்க வேண்டியதானே? எல்லாத்தையும் மறக்கலாம்ல. நடந்தது ஒரு தப்பான விஷயம், அதை மறுபடியும் யோசிச்சு எதுக்கு இப்படி வருத்த பண்ணணும்னு கேக்குறேன். இது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல. அவ ஒரு பொண்ணு. அவ மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல. ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா உடனே அவளால அதை மறக்க முடியாது. அதோட உன்ன மாதிரி ஃப்ரெண்ட் இருந்தா அதை மறக்கவும் விட மாட்டீங்க. என்ன இது?
நடந்தது நடந்துருச்சு. நீ நடந்த விஷயத்த அவகிட்ட சொல்லிட்டே இருப்ப, அவன் நினைச்சு அழுதுகிட்டே இருப்பா, நீ சமாதானப்படுத்திட்டே இருப்பியா? இல்ல நீ என்ன சொல்ல இதுல வர? அழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? டேய், நீ உனக்கு இதெல்லாம் புரியாது. நான் போய் அவகிட்ட பேசுறேன், ஏன்னா அவளுக்கும் புரிய மாட்டேங்குது. நீ இப்ப அவகிட்ட எதுவுமே நான் பேசக்கூடாது. இப்பவே இத பத்தி அவகிட்ட பேசுவேன். கரண், நான் சொல்றதை கேளு கரண். இந்த பையன்கிட்ட என்ன சொன்னாலும் இவன் சுத்தமா கேட்கவே மாட்டேங்கிறானே. போய் மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். நண்பா, என்ன இந்த அம்மா இந்த வயசுல இப்படி நடக்கிறாங்க? எதுக்காக? தன்னோட வயசு கஷ்டத்தை பத்தி எல்லாம் யோசிக்காம மத்தவங்களுக்காக ஓடுறாங்க. பாஸ், இவங்க இப்படி ஓடினாங்கன்னா அப்புறம் நம்ம செஞ்ச வேலைக்கு பேமெண்ட் கிடைக்காது, பாத்துக்குங்க. படத்துக்கு போற ஐடியாவும் கேன்சல் ஆச்சு. ஹீரோயினை பாக்குறதுக்கு பதிலா இந்த ஆன்ட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்றது? இதுதான் நம்ம வேலை. இவங்களை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பாஸ், எப்படியாவது இவங்களுக்கு இப்படி ஓடிட்டு இருக்கும் போதே ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கணும். ஸ்ருதி, எதுக்காக இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுற? கொஞ்சம் மெதுவா ஓட்டு. என்னைய அந்த பேச்சு பேசுன இரு, இப்ப நல்ல காத்து வாங்க. அட ஸ்ருதி, நீ இவ்வளவு டேஞ்சரஸ் ஸ்பீட்ல வண்டி ஓட்டாத, ஏதாவது ஆயிடும். சொல்றத கேளு. இது வரைக்கும் ஏதாவது நடந்திருக்கா? இது வரைக்கும் எந்த விஷயத்த நான் சொன்னதை நீ கேட்டிருக்கேன்னு இப்ப இந்த மாதிரி சீன் போடுற? இங்க பாரு, நீ எமேல கோவமா இருக்கியா? நானா? நான் எதுக்காக உன் மேல கோவப்பட போறேன்? கோவப்படுறதுக்கு எந்த ரீசனுமே இல்லையே. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் சந்தோஷத்தோட ஸ்பீட பாக்குறியா? ஏய், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏய் ஏய், மெதுவா 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 போ, மெதுவா போ. ஸ்ருதி, சொல்றத கேளு. கடவுளே, என்ன பயமா இருக்கா? இல்லையே, நானும் பயப்படவே மாட்டேன். அப்பனா சரி, நல்லா என்ஜாய் பண்ணு. இன்னும் ஸ்பீட் ஏத்துறேன். நோ 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 நோ, ஸ்ருதி, சொல்றத கேளு. வேண்டாம். சரி, ஓகே, நல்லா வேகமா ஓட்டு. நீ பண்றதெல்லாம் பிரீதா கிட்ட போய் கண்டிப்பா சொல்லுவேன். போ 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 போ. வண்டியை பறக்க விடுற, அவ்வளவுதான். நான் ஒன்னும் தப்பெல்லாம் பண்ணல. ஐ மீன், நான் கார் ஸ்பீடா ஓட்டுறேன். நான் வண்டியை காத்துல பறக்க விடுறேன்ப்பா. நான் ஜாலியா நான் என்ஜாய் பண்றேன். கடவுளே, மெதுவா ஸ்ருதி, சொல்றத கேளு. பொறுமையா ஓட்டு. அட கடவுளே. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க நீ? எதுக்காக அழற? ரிஷப் பண்ணா தான் உன்னை அழ வேண்டாம்னு சொன்னான்ல. அழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? சொல்லு சொல்லு. நான் ஒன்னும் அழல. அப்சல்யூட்லி, நீ அழலன்னு எனக்கு கிளியரா தெரியுது. இல்ல, நீ இப்ப எதுக்காக அழுதுட்டு இருந்த? நடந்து போயிடுச்சு, அந்த விஷயம் முடிஞ்சது. அவன் அடிச்சு மாத்தி கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளியாச்சு. இதுக்கப்புறம் அதை பத்தி நினைச்சு அழ வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேக்குறேன். அவன் தான் இங்க இருந்து போயிட்டான்ல, நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? உனக்கு இதெல்லாம் புரியாது. அப்சல்யூட்லி, நீ எவ்வளவு சொன்னாலும் சரி, நான் புரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இல்ல. இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. உன்னாலதான் அவனை நாங்க 2 பேரும் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளி இருக்கோம், உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டதுக்காக. இங்க பாரு, இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கிற பிரீதாவை எனக்கு சுத்தமா பிடிக்கல. யாரா இருந்தாலும் தைரியமா எதிர்த்து நின்று பேசுற பிரீதாவை தான் எனக்கு பிடிக்கும். யாராவது தப்பு பண்ணா தைரியமா அவங்களை எதிர்த்து நிக்கிறவள தான் பிடிக்கும். புரியுதா? அந்த பிரீதாவுக்காக கிளாப் பண்றேன். ஆனா இப்ப என் முன்னாடி நிக்கிற பிரீதாவை சுத்தமா எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலா தப்பு என்னோடதுதான். நான் உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்க கூடாது. ரொம்ப பெரிய தப்பு என்னோடதுதான். ஆனா அதை விட பெரிய தப்பு நீ பண்ணிருக்க. ஏன் அப்படி பண்ண? நான் ஒரு ஸ்டூபிட் சேலஞ்ச உனக்கு எதிராக பண்ணங்கிறதுக்காக நீ இப்படி நடந்துக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒருவேளை அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் தோத்துருக்கலாம்ல. என்னையும் தோக்கடிக்க நினைக்கிற? ஏன்? நான் ஜெயிக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஜெலஸ் ஆகணுங்கிறதுக்காக நீ அவங்கிட்ட சிரிச்சு பேசின. அவன் அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட நெருங்கி வந்திருக்கான். அதான உண்மை. சொல்லு பிரிதா. ஐ கான்ட் பிலீவ் திஸ். நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் யோசிப்பியா? நீ அதை பத்தி யோசிக்க மாட்டியா? மாடில இருந்து குதின்னு சொன்னா உடனே குதிச்சிருவியா? நீ எதுக்காக என்ன திட்டிக்கிட்டு வேற என்ன பண்ண சொல்ற? பிரீதா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கிற பிரீதாவை பிடிக்காது. இங்க பாரு, நீ இப்ப தனியா இல்ல, நான் உன் கூடவே தான் இருக்கேன். உன் முன்னாடியே தான் இருக்கேன். என் அண்ணன் மாதிரி என்னால உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ண முடியாது. எப்பவும் உன் பக்கத்துல இருப்பேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஆல்ரெடி உன் பக்கத்துல தான் இருக்கேன். ஒருவேளை பை சான்ஸ் நான் உன் பக்கத்துல இல்லைனாலும் இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த நேரத்துல உன் கையில என்ன கிடைச்சாலும் சரி, அது கல்லா இருந்தாலும் கட்டையா இருந்தாலும் கம்பியா இருந்தாலும் அதை எடுத்து தூக்கி அடி அவனை. அதோட அவெல்லாம் ஜென்மத்துக்கும் எந்திரிக்க கூடாது. உனக்காக அந்த பழியை நான் ஏத்துக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்காத. நீ இந்த அளவுக்கு முட்டாளா இருப்ப நான் கொஞ்சம் கூட நினைக்கல.
ஐ மீன் உனக்கு கொஞ்சம் படிப்பறிவு கம்மி வாயாடின்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி முட்டாள்தனமா ஐ கான்ட் பிலீவ் திஸ். பிரீதா, ஃபார் காட் சேக் தயவு செஞ்சு அழறத நிறுத்து. கரண் ஷட் அப். என்னடா இது? நீ எதுக்கு என்கிட்ட ஷட் அப் சொல்லிட்டு இருக்க? இதோ இவகிட்ட சொல்லு. எப்படி அழுதுட்டு இருக்கா? நிறுத்து. அதான் இப்போ நாம அவனை விரட்டி அனுப்பிட்டோம்ல. எல்லாமே இவ தப்புதான். இவ எதுக்காக சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண சொல்லு? இப்ப நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? பிரீதா, பிரீதா நில்லு. எங்கடா போற? இதுக்கப்புறம் நான் சொல்றதை நீ கேட்கலன்னா இப்பவே உன்னை தூக்கி கொண்டு போய் ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருவேன். என்ன நீ ரொம்ப நேரமா அவளை திட்டிட்டு இருக்க? ஒரு பொண்ணுகிட்ட இப்படியா பேசுவாங்க? அறிவே இல்லடா உனக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், பிரீதா எதுக்காக அவங்கிட்ட பேசினா தெரியுமா? அவன் உன்னோட கோச்சோட பையன். ஆமா, நீ என்கிட்ட அவகிட்ட சேலஞ்ச் பண்ணதா சொன்னல, அதனாலதான் அவ பேசியிருப்பா. ஆனா இருந்தாலும் அவ ஒரு பொண்ணுங்கிறத நீ புரிஞ்சிருக்கணும். அவ மெச்சூர்டா இருக்காங்கிறத நானும் ஒத்துக்கிறேன் கரண். ஆனா அதுக்காக எல்லா விஷயத்திலயும் அவ புரிஞ்சுப்பான்னு நீ நம்பவே கூடாது. அவளும் மனுஷி தானே, அவளும் தப்பு பண்ணுவா. நானும் தப்பு பண்ணிருக்கேன், நீயும் தப்பு பண்ணுவ, எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. அதே மாதிரி அவளும் தப்பு பண்ணிட்டா. அவ அவங்கிட்ட பேசிட்டா. அதனா இப்ப பெரிய பிரச்சனையா? எதுக்கு இப்படி திட்டிட்டு இருக்க? இங்க பாரு கரண், உன்னோட எமோஷன்ஸை நீ காட்டிக்க மாட்டேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதை காட்டவும் உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும்டா கரண். ஆனா லைஃப்ல நம்ம கூட இருக்கிற எல்லா ரிலேஷன்ஸும் எமோஷன்ஸால தான் கனெக்ட் ஆயிருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. அப்படி இல்லைன்னா ரிலேஷன்ஸே இருக்காதுடா. நான் உனக்கு எவ்வளவு புரிய வைக்கிறேன், பிரீதாவும் உனக்கு புரிய வைக்கிறாள், வீட்டுல எல்லாரும் புரிய வைக்கிறாங்க. இருந்தாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ இப்ப வளர்ந்துட்டடா கரண். கத்துக்கோ. ரிலேஷன்ஷிப்பை பாதுகாக்கிறதுக்கு கொஞ்சம் கத்துக்கோ. யூ ஆர் எ ஜென்டில்மேன். கம் ஆன். பேசுற சென்ஸை கொஞ்சம் கத்துக்கோ. ஓகே ஓகே. எங்க போற? தப்ப சரி பண்ண போறேன். நான் இல்லாம நீ என்னடா பண்ணுவ? எப்படின்னு உனக்கு தெரியாது. நீ இல்லாம எதுக்கு நான் இருக்கணும்? பிரீதா கிட்ட மட்டும் அவ கூடவே இருப்பேன்னா என் கூட இருக்க மாட்டியா? உன் கூட இருக்க மாட்டேன். உன் ரூமுக்கு முன்னாடியே நிப்பேன். அப்புறம் என்னடா? கோ. இந்த அத்தை இருக்காங்களே, இங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருப்பாங்க போல இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முட்டாள் மகாராணி ஷர்லின் மட்டும் தான். அவன் மட்டும் கல்யாணம் பண்ணிக்க பிடிவாதம் பிடிக்கலனா இது எதுவுமே நடந்திருக்காது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க பிருத்வி? நீ இந்த சரளாவை என்ன பண்ணுன்னு சொல்றியா? அவங்கள நான் பாத்துக்கிறேன். நீ அவங்கள பார்த்து பண்ணி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எப்படி பார்த்து பண்ண சொல்றியா? அவங்கள நான் ராஜ் கிட்ட ஃபாலோ பண்ண சொல்லி இருக்கேன். அவனும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானா? ஒருவேளை அவங்க இங்க வந்து சேர்ந்துட்டாங்கன்னா? அது எப்படி வருவாங்க? வந்துருவாங்களா இங்க? அவங்க இப்ப எங்க இருக்காங்களோ அங்க இருந்து வண்டியை வேகமா ஓட்டிட்டு வந்தா கூட 1 மணி நேரம் ஆகும் இங்க வர. யாராவது நடந்து வராங்க அப்படின்னா அப்ப எவ்வளவு நேரம் ஆகும் நீயே யோசிச்சுக்கோ. அவங்க இப்போ பைபாஸ் ரோட்ல மாட்டிட்டு இருக்காங்க. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நடுராத்திரில யாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அங்க இருந்து நடந்து வரத பத்தி யோசிச்சோன்னா அத நான் நடக்க விட மாட்டேன். என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன பண்ணணும்னு எவ்வளவு நேரமா நீ யோசிச்சுட்டே தான் இருக்கல. இன்னும் எந்த ஐடியாவும் போடலனா அப்புறம் நீ எப்படி தப்பிப்ப சொல்லு? நல்லா இருக்கு. நீ முதல்ல வாயை மூடிட்டு இரு. ஓகே, நீ என்ன பண்ண? இங்க பாரு, இது என்னோட லுக் அவுட். நான் என்ன பண்றேனோ அதை சரியா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன பண்ணன்னு சொல்லு. கல்யாணம்? ஓ சாரி, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னல. கல்யாணம் முடிஞ்சதும் கல்யாணத்துக்கு பதிலா அழிவு தான் இருக்கு. அத்தை இங்க வந்ததும் அதுக்கான காரணம் நீ அதான் இருப்ப. வரட்டும், அவங்க உன்னை பத்தின உண்மையை தான் வெளியே சொல்ல வராங்க. ஏன்னா என்னோட முகத்தை தான் அவங்க பார்க்கலையே. ஏன் பார்க்கல? ஏன்னா நான் என்னோட முகத்தை அவங்க கிட்ட காட்டவே இல்லை. நான் என்ன காப்பாத்திக்கிட்டேன், நீயும் உன்னை காப்பாத்திக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா நீ அதை பண்ணவே இல்லை. கொஞ்சமாவது அறிவை யூஸ் பண்ணிருக்கலாம்ல. என்ன பண்ண? கோயிலுக்கு இன்னொரு பக்கம் போய் நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். அவங்க என்ன பார்க்காத மாதிரி பண்ண. ஏன்னா என் உண்மை வெளியே வந்துருச்சுன்னா என் கதை கந்தல் ஆயிடும். நீ என்ன நினைச்ச பேபி? என் தலையில ஒரு துண்டை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்குமா? சோ நான் என்ன பண்ணாலும் அது சரியா தான் இருக்கும். என் பிளான்ஸ் சரியா பண்ண விடு. என்ன புரியுதா? நீ வீணா கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நான் வீணா கமெண்ட்ஸ் பண்றேனா? நீ தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் உன் வாயில இருந்து நெகட்டிவான வார்த்தைகள் மட்டும்தான் வருது. நீ நெகட்டிவா பேசுறதாலதான் நம்ம வாழ்க்கையிலயும் எல்லாமே நெகட்டிவா நடந்துட்டு இருக்கு. புரியுதா? எல்லாமே நமக்கு எதிரா போகுது. இங்க பாரு, நான் மூச்சு விடுறேன். இப்ப நான் மூச்சு விடுறது கூட நெகட்டிவ் தானே சொல்லாத, சரியா? நான் மூச்சு விடுறதுனாலதான் என்னோட மாமியார் இருக்காங்களே, அதாவது சரளா ஆண்டி, உன்னை அங்க பாத்துட்டாங்கன்னு சொல்லாத, சரியா? இதோட நிறுத்திக்கோ. இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். இன்னைக்கு பேச்சுலர்ஸ் பார்ட்டி இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. நீ கேட்கலையே. இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன்.
அப்படின்னா இதெல்லாம் நடந்ததுக்கு நான் மட்டும்தான் காரணம் நீ சொல்ல வரியா? நீ என்ன நினைச்ச? உன்னோட இந்த டவுன் மார்க்கெட் ஆண்டி என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு எனக்கு என்ன தெரியுமா? ஒருவேளை எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா அவங்கள திசை திருப்பிட்டு வந்திருப்பேன். அவங்கள எப்படியாவது வர விடாம பண்ணிருப்பேன். just shut up. அவங்கள இங்க வர விடாம தடுக்க என்ன பண்ணணும்னு யோசிக்கப்படு. என்ன புரியுதா? அது மட்டும் இல்ல, பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க இங்க வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி வர மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி தடுக்கணும்னு யோசிக்கப்படு. சும்மா கத்தாத. யோசிக்கிற மாதிரி நடிப்பியோ இல்ல ஏதாவது பண்ணுவியோ சொல்லி தலை. ஷர்லின், நிறுத்து. எதுக்காக அழற? ரிஷப் பண்ணதான் உன்னை அழ வேண்டாம்னு சொன்னால, அழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? சொல்லு சொல்லு. நான் உன்கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்க கூடாது. ரொம்ப பெரிய தப்பு என்னோடதுதான். ஆனா அதை விட பெரிய தப்பு நீ பண்ணிருக்க. நான் ஒரு ஸ்டூபிட் சேலஞ்ச உனக்கு எதிராக பண்ணங்கிறதுக்காக நீ இப்படி நடந்துக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்ன? ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? நான் உன் கண்ணீரை துடைக்க வந்தா நீ என்ன போறான்ற? நீ என்னோட கண்ணீரை துடைக்கிறது எனக்கு பிடிக்கல. நீங்க இருந்து கொஞ்சம் போறியா? இங்க பாரு, இன்னைக்கு ஏதோ தெரியாம பேசிட்ட. இனிமே இந்த மாதிரி பேசாத சொல்லி. லைஃப் டைம் நான் உன்கிட்ட இப்படிதான் பேச போறேன். ஏன்னா நீ இதுதான் டிசர்வ் பண்ற. இதுக்கு முன்னாடி பண்ணாத விஷயத்த கூட ஒருத்தவங்கள அந்த விஷயத்த மறுபடியும் பண்ண வச்சிடுற. நீ பைத்தியமாக்குற. இதுக்கு முன்னாடி நான் பண்ணாதத நீ என்ன பண்ண வச்சிட்டல. I'm so disgusted. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம். ஓ ரியலி? அவன் உன்கிட்ட மோசமா பிஹேவ் பண்ணதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவியா? ஆமா, வேற நீ மட்டும் தான் காரணம். யாருன்னே தெரியாத ஒருத்தங்கிட்ட போய் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்தது கூட இல்ல. அதுவும் அவனோட பிளேட்ல இருந்து நான் ஸ்நாக்ஸ் வேற எடுத்து சாப்பிட்டேன் தெரியுமா? ஏன்னா நீ தான் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணல. ஸ்டூபிடா சேலஞ்ச் பண்ண. எந்த பையனுக்கும் உன் மேல இன்ட்ரெஸ்ட் வராதுன்னு. அதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். நீ இப்படி எல்லாம் பேசாத, ஓகே? இல்ல நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? நான் எதுக்கு நீ சொல்றத கேட்டேன்னல, நான் எதுக்காக யோசிக்கலன்னல, நீ ஏதாவது சொல்லிட்டேன்னா அதை எதுக்காக நான் அப்படியே பண்ணணும்னு கேட்டல. நீ என்கிட்ட சேலஞ்ச் பண்ணதும் நான் எதுக்காக அதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன். உன்னோட பார்வையில நான் எதுக்காக இம்பார்ட்டன்டா இருக்கணும்னு நினைச்சேன். சேலஞ்சில தோத்துருக்கலாம்ல. நீ தோத்துருக்கலாம்ல. என்ன பண்றது? எனக்கு நீ முக்கியமா இருக்க. உன்னோட பார்வையில நான் மகானா இருக்க நினைச்சேன். நல்லவளா இருக்கணும்னு நினைச்சேன். உன்கிட்ட நான் தோக்கணும்னே ஆசைப்படல. எதுக்கு நல்லா என்கிட்ட கேட்காத. இப்ப இந்த விஷயத்த உனக்கு சாதகமா யூஸ் பண்ணாத. இப்ப தயவு செஞ்சு என்கிட்ட நீ பிரிதா, நீ என்னோட ஃபேன், நான் என்ன சொன்னாலும் நீ செய்வன்ல சொல்லாத. ஏன்னா அது உண்மை கிடையாது. உண்மையிலேயே நீ எனக்கு ரொம்பவே முக்கியமா இருக்க. ஆனா எதுக்கு நீ எனக்கு இவ்வளவு முக்கியமா இருக்கன்னு என்னால சொல்லவே முடியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ற. சரி, நான் ஒத்துக்கிறேன். என்னோட லைஃப்ல உனக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கு. நீ எனக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஆனாலும் எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. சரி, ஓகே, எனக்கு உன்கிட்ட பேசணும்னு தான் தோணுது. ஆனா இருந்தாலும் எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. எனக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. புரியுதா? சுத்தமா பிடிக்கல. எனக்கும் உன்னை சுத்தமா பிடிக்காதுதான். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். கலைச்சு போயிட்டேன். என்ன சொல்ற? ஆமா, உன்னை திட்டி திட்டி நான் கலைச்சு போயிட்டேன். ஆனா நீ அதை பெருசாவே எடுத்துக்க மாட்ற. எடுத்துக்கல. இப்போ எனக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்கு. தயவு செஞ்சு என் டென்ஷன் அதிகமாக்காத. இப்ப மட்டும் என் டென்ஷன் அதிகமாச்சுன்னா என்ன ஆயிடும்? என்ன ஆகுனே தெரியல. ப்ளீஸ் ஜஸ்ட் லீவ் மீ அலோன். ஓகே ஃபைன்.